வணக்கம் சார். வணக்கம். இறைவன் ரகசியங்கிற பாகத்து 2ஆம் பாகத்து வந்திருக்கோம். நேயர்கள்லாம் அதிகமா ஆதரவு கொடுக்குறாங்க. நல்லது. சரி சார். இப்போ வந்து பஞ்சபூதங்களை பத்தி உங்களை கருத்து சொல்லுங்க சார். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் இறைவனுடைய ரகசியங்கள் வந்து ஏராளமா அடங்கியிருக்கு. ஓகே சார். உதாரணத்துக்கு இப்போ அந்த நீர் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். இந்த நீர்ல ஹைட்ரஜன் வந்து 2 மடங்கும், ஆக்சிஜன் 1 மடங்கும். அதாவது H2O இந்த ரெண்டும் சேர்ந்து நீர் உருவாகிறதா சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸ்ல இது வந்து வாட்டர் மாலிக் H2O விதி. ஆமா, மூலக்கூறு, தண்ணியுடைய மூலக்கூறு. அதே 2 மடங்கு ஹைட்ரஜனையும் 1 மடங்கு ஆக்சிஜனையும் ஒரு மனிதன்கிட்ட கொடுத்தா ஒருபோதும் அவனால தண்ணியை கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆமாங்க. இதுவும் இறைவனுடைய ரகசியம்தான். இந்த உலகத்துல 100%ல இந்த மனிதர்கள் மற்ற ஜீவராசிகள் எவ்வளவு, இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் நல்ல நீராக 0.03% தான். 1% கூட கிடையாது. 1% கூட கிடையாது. 0.03% யூஸ் பண்ணிதான் உயிர்கள் நல்ல நீரை வாழ்ந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு இறைவனுடைய ரகசியம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் மனிதன் வந்து சுவாசிக்கிறான் இல்லையா? சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறதா சயின்ஸ் சுவாசிக்கும் போது. அப்போ இந்த காத்துல ஏகப்பட்ட நிறைய வாயுக்கள் இருக்கு. அது எப்படி ஆக்சிஜனை மட்டும் உள்ள இழுக்க முடியும்? முடியாது. யோசனை பாருங்க. ஆக்சிஜனை மட்டும் எப்படி தனியா இழுக்க முடியும்? அப்போ அது இறைவனால் படைக்கப்பட்ட, இறைவனால் ஒதுக்கப்பட்ட நியதி. ஆக்சிஜன் உள்ள போயிட்டு இப்ப சோதனை மூலமா நிரூபிக்கலாம்ல சார்? ஆக்சிஜன் வந்துட்டு இப்ப சோதனை மூலமாக நிரூபிக்கலாம். இன்னைக்கு வந்து மனிதன் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை கொடுத்து, வெறும் ஆக்சிஜனை மட்டும் கொடுத்து உயிர்ப்பிக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க சார். நிரூபிக்கலாம். சோதனை மூலமா நிரூபிக்கலாம் சார். நன்றி. நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.